உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் ட்ரெண்டிங்லயே இருக்காங்கப்பா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சைடுல இருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, உலக நாயகனோட 237வது படத்துக்கான அப்டேட்ட அவரே குடுத்திருக்காரு. உலக நாயகன்னாலே ஸ்பெஷல் தான். சோ இந்த படத்துல வொர்க் பண்ண போறவங்க எல்லாம் அதுக்கு மேல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அதோட க்ரூவே அப்படிதாங்க அமைஞ்சிருக்கு. இதுல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான ஸ்டோரிய யாரு வந்து எழுதியிருக்கா அப்படின்னா உலக நாயகனே எழுதியிருக்காராம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது ஸ்டண்ட் டைரக்டர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்க அன்பறிவு. இவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துக்கான மியூசிக்கை யார் பண்ண போறாங்கன்னா மலையாள மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் தான். சோ இவரோட மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னா லோகா, சரிபோத்தா சனிவாரம், கிங் ஆஃப் கோத்தா அண்ட் துடரும் இந்த மூவிக்கெல்லாம் தாறுமாறான மியூசிக்கா ஜேக்ஸ் பிஜாய் கொடுத்திருப்பாரு. சோ அவர் தான் உலக நாயகனோட படத்துக்கு வொர்க் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான டிஓபியா யார் வொர்க் பண்ண போறாரு அப்படின்னா ஆடு ஜீவிதம்ன்ற ஒரு கிளாசிக் மூவில வொர்க் பண்ண KS சுனில் தான் இந்த படத்துக்கு வொர்க் பண்ண போறாரு. அண்ட் எடிட்டிங் சைடுல இருந்து மார்க்கோ மூவிக்கு வொர்க் பண்ண ஷமீர் இந்த படத்துக்கு எடிட்டரா வொர்க் பண்ண போறாரு. ப்ரொடக்ஷன் டிசைனரா இந்த மூவிக்கு யார் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னா வினிஷ் பங்களா. இவரு லக்கி பாஸ்கர் அண்ட் காந்தாரா மூவிக்கு ப்ரொடக்ஷன் டிசைனரா வொர்க் பண்ணிருக்காரு. அவர் தான் இப்போ நம்ம உலக நாயகன் கூட சேர்ந்து வொர்க் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த மூவிக்கு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா யார் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஜி, கும்லெங்க நைட்ஸ், பிரேமலு, ரைஃபிள் கிளப் அப்படின்னு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண மலையாள படங்கள்ல எல்லாம் இவரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா வொர்க் பண்ணிருக்காரு. சோ இவர் தான் இப்போ இந்த மூவிக்கு கமிட் ஆயிருக்காரு. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இருக்கிற க்ரூவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே அவங்களோட துறைகள்ல பயங்கர ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸ் தான் உலக நாயகன் சூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ளீட்டான யங் டீம். அவங்களோட யங் ஐடியால உலக நாயகனோட ஸ்டோரி அண்ட் அவரோட ஆக்டிங்ல அவரோட 237வது படம் உருவாக போகுது. சோ இப்படியான ஒரு க்ரூல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும்ல. சோ நீங்க இதுல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜேக்ஸ் பிஜோயோட பிஜிஎம் கண்டிப்பா பிரிச்சு மேய போகுது. சோ அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. இந்த க்ரூல உங்களுக்கு எது ஃபேவரட்டானது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.